கடலூர் மாவட்டம் மஞ்சக்குப்பம் பகுதியில் உள்ள பழைய மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே 10 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி நியாய விலைக் கடை பணியாளர்கள் ஒருநாள் வேலை நிறுத்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் ஓய்வு பெற்ற கூடுதல் துணை காவல் கண்காணிப்பாளர் வீட்டில் ஜன்னல் கதவை உடைத்து உள்ளே புகுந்து 5 பவுன் தங்க நகையை மர்ம நபர்கள் கொள்ளையடித்துள்ளனர். இதுகுறித்து அவிநாசி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்ட விஜய் ரசிகர் மன்ற தலைவர் SKB தென்னரசு தலைமையில் பாபு திரையரங்கில் திரைப்படம் பார்த்துவிட்டு வரும் 1000 ரசிகர்களுக்கு சுட சுட 1 மணி அளவில் பிரியாணி விருந்து அளிக்கப்பட்டது. மதுரையை சேர்ந்த குடும்பம் ஒன்று சிவகங்கைக்கு பிறந்தநாள் நிகழ்ச்சிக்கு வந்த நிலையில் தங்களுடைய குழந்தைக்கு பொட்டு வைத்துக் கொண்டிருக்கும் பொழுது அருகில் வைத்திருந்த கண்மை டப்பாவை விழுங்கி 1 வயது குழந்தை உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சிவகங்கை மாவட்டம் சூராணம் அருகே வண்டலில் ஐயனார் கோவில் திருவிழாவினை முன்னிட்டு வடமாடு மஞ்சு விரட்டு போட்டி நடைபெற்றது. இதில் 12 காளைகள் 118 மாடுபிடி வீரர்கள் பங்கேற்றனர். இதில் ஏராளமான ரசிகர்கள் கலந்து கொண்டு கண்டு ரசித்தனர். கடலூர் மாவட்டம் பண்ருட்டியில் சட்டமன்ற உறுப்பினர் வேல்முருகன் வாணியம்பாளையம் கோலியனூர் வழியாக விழுப்புரம் வரை செல்லக்கூடிய மகளிர் கட்டணமில்லா புதிய கூடுதல் பேருந்தை கொடியசைத்து துவக்கி வைத்து பேருந்தை ஓட்டினார். விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் வரும் 8 மற்றும் 11ஆம் தேதி நடைபெறுவதையொட்டி உதகையில் இன்று காவல்துறையினர் கொடி அணிவகுப்பு எவ்வித அசம்பாவிதங்களும் நடைபெறாமல் இருக்க பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துள்ளதாக மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் தகவல் தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே இருசக்கர வாகனம் மீது கரும்பு ஏற்றி வந்த டிராக்டர் மோதியதில் சம்பவ இடத்திலேயே சாமிதுரை என்ற விவசாயி பரிதாபமாக உயிரிழந்தார். இத்தகவல் அறிந்து வந்த பண்ருட்டி போலீசார் உடலை மீட்டு உடற்கூறு ஆய்வுக்காக பண்ருட்டி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விபத்து குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் விபத்தை ஏற்படுத்திவிட்டு தப்பியோடிய ஓட்டுநரை போலீசார் தேடி வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே தந்தை வரதன் என்பவரையும் சகோதரி மணவள்ளி என்பவரையும் அவரது உடன் பிறந்த அண்ணன் லவகிருஷ்ணன் என்பவர் சொத்து தகராறு காரணமாக கொடூரமாக வெட்டி கொலை செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து தகவல் அறிந்து வந்த சிங்காரப்பேட்டை காவல்துறையினர் சடலத்தை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவில்பட்டியில் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் கருணாநிதியின் முழு உருவ சிலையுடன் கூடிய நகர கழக அலுவலகம் அடிக்கல் நாட்டு விழாவில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் பங்கேற்று அடிக்கல் நாட்டினர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.